வணக்கம். ஐ எம் ரகுகுமார், இன்கம் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். ஸோ we will discuss with our wealth advisor கணேசன் திரு. எது பெட்டர், மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டரா இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பெட்டரா, அது மாதிரி ஈக்குவல் தட் இஸ் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு மிஸ்டர் கணேசனோட நம்ம இன்னைக்கு கலந்துரையாட போகிறோம். வணக்கம், நான் கணேசன் திரு, யுவர் மில்லியனர் கோச், ஆத்தர் ஆஃப் த புக் மணி லீக்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லாரும் கேட்கறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடலாமா இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டா, இல்லை நான் எப்படி சூஸ் பண்றது, இந்த டவுட்ஸ் எல்லாருக்குமே வரும். நான் எது எங்கெங்க யூஸ் பண்றதுன்ற பிரச்சனை அந்த கிளாரிஃபிகேஷன் இல்லாததுனால, ஏன்னா எல்லாமே புதுசு, மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது புது விஷயம்ன்றதுனால அந்த டவுட் வரும். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜ் ஃபேக்டர். நான் அது 3 அப்ரோச் என்ன இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலான்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன். பட் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பணம் கேபிட்டல் வித்தின் 1 or 2 years தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டே போட்டுக்கலாம். பட் ஆனா அது 1-2 yearsக்கு எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அது போடுறது பெஸ்ட். பட் ஆனா நான் எப்போனா எடுப்பேன், ஒரு 3 monthsல தேவைப்படலாம், இல்லை ஒரே மாசத்துல, இல்லை 6 மாசம் கழிச்சு அப்படின்னும் போது அந்த பெனால்ட்டி அதெல்லாம் வரும். அண்ட் ஈவன் ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கும். சேஃபான ஃபண்ட்ஸ் வேணும்னா ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இருக்கு. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடும்போது நம்ம எப்போனா வித்ட்ரா பண்ண முடியும், அந்த சார்ஜஸ் எதுவுமே இல்லாம நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். டாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுல இருக்கிறது பெஸ்ட். பட் நீங்க எஃப்டி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்க டாக்ஸ் ஸ்லாப்க்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் டிடக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஒரு அட்வான்டேஜ் டெப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. பட் நீங்க லாங் டேர்ம் ஒரு 5 வருஷத்துக்கு மேல இருக்க போறேன், லாங் டேர்ம் கோல்ஸ், ஒரு வீடு கட்ட போறோம், இல்லைன்னா உங்க பசங்க படிப்பு, இல்லைன்னா உங்க ரிட்டையர்மெண்ட் அப்படின்னும் போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இந்த சிச்சுவேஷன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஹவ் சேஃப்டி இட் இஸ்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப செபியோட தனியா ஒரு ஆர்கனைசேஷன் ஆம்ஃபின்னு ஒன்று இருக்கு, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரஸ்ட் கீழே ஒரு தனி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அவங்க கவர்ன் பண்ணக்கூடியது தான் இது. இவங்க எல்லாருமே எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ மக்கள் கிட்ட எல்லார்கிட்ட பைசா வாங்கி அண்ட் எதர் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா அந்த சேஃபான ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் மாதிரி சில கேட்டகரிஸ் இருக்கும். கமர்ஷியல் டெபாசிட், பேங்க்குக்குள்ள கொடுக்குற டெபாசிட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இதெல்லாம் போடுவாங்க. இன்னொரு கேட்டகரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறது. அதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் நம்ம கொடுக்குற பணத்தை அவரு பார்த்து போடுவார். இது ஒரு கேட்டகரி. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி பேலன்ஸ்டு சொல்லுவாங்க. இதுதான் ப்ராட் கேட்டகரிஸ். இது எதுக்கு 3 சொல்றேன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ரிஸ்க் கிடையாது. இப்ப அந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல லிக்விட் ஃபண்ட்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வைக்கிறத விட கொஞ்சம் பெட்டரா கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ். ஃபிக்ஸட் டெபாசிட் 1 year கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் இதுல இன்னொரு கேட்டகரி அல்ட்ரா ஷார்ட் டேர்ம், அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கேட்டகரிஸ் இருக்கு. இதுலலாம் நம்ம பார்த்து போடும்போது நம்ம யூ கேன் டேக் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம பேங்க்குக்கு போக வேணாம். வித்தின் அ டே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உங்க அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா வித்தின் அன் அவர் கிரெடிட் ஆகிற மாதிரிலாம் நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். ஸோ இது சேஃப்டியான்னு பாத்தீங்கன்னா 100% சேஃப்டி. அந்த பணம் நம்ம ஈக்விட்டியில ஸ்டாக் மார்க்கெட்ல போடுற ஃபண்ட்ல போட்டுட்டு எனக்கு 6 மாசத்துல பணம் வேணும்னு கேட்கும் போதுதான் அந்த லாசஸ் நடக்கும். அந்த லாசஸ் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு அட்வைசர் கிட்ட கேட்டீங்கன்னா, இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கிளியரா சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி கேட்டகரிஸ்ல இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா. ஸோ அது தெரியாம பண்ணீங்கன்னா ரிஸ்க் இருக்கு. இல்ல கணேசன், யூஸ்வலா நம்ம இந்த ஈக்விட்டி ஃபண்ட் எல்லாம் போட்டா 10,000 ரூபாய் போட்டா எனக்கு இப்போ அது 5,000 ரூபாய் ஆயிடுச்சு சார் அப்படின்றாங்களே. வாட் இஸ் தட் கான்செப்ட் லைக்? ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா சார், இப்போ நீங்க ஈக்விட்டி ஃபண்ட்னாலே ஸ்டாக் மார்க்கெட்ல போடுற ஃபண்ட் கிளியர். இப்போ நிறைய பேர் சார் நீங்க 2 yearsல ரிட்டர்ன்ஸ் வந்துடும் அப்படின்லாம் ப்ராடக்ட் வித்துடுறாங்க. அதுதான் பிரச்சனையே. இப்போ 2 yearsல ரிட்டர்ன்ஸ் வரலன்னா எனக்கு நீங்க சொன்ன மாதிரி 5,000 லாஸ்ல எடுக்கிறோம் அப்படின்வாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஃபார்மா ஃபண்ட், அதாவது ஃபார்மா கம்பெனிஸ் கேட்டகரி ஸ்பெசிஃபிக்கா அது மட்டும் தான். கடந்த 4 வருஷமா ஒரு 3-4 வருஷமா போட்டுட்டு இருக்கும் போது அந்த கேட்டகரி மட்டும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸே கொடுத்துட்டு இருந்து -3%, -5%. அப்புறம் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது எடுத்துடலாமா, இது ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னு. நான் இல்ல, கவலைப்படாதீங்க, வரும். நம்ம போட்டது உங்களோட லாங் டேர்ம், ஆல்மோஸ்ட் 10 yearsக்கு போடுற பிளான் இப்பதான் 3 years ஆயிருக்கு, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி வச்சிருந்தேன். ஸோ இந்த லாஸ்ட் 6 monthsல பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மா ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு எக்கனாமிக் சைக்கிள் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் க்ரோ ஆக ஆரம்பிச்சது. இது க்ரோ ஆனோடனே -5, -8%ல இருந்த நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்
ப்ளஸ் 15% 16% ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15-20% பாசிட்டிவாவே ஆயிடுச்சு. இதுக்கான ஆப்வியஸ் ரீசன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபார்மா கம்பெனிஸ் ஏறும்போது இந்த மியூச்சுவல் ஃபண்டும் ஏறுச்சு. இதுக்கான டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷம் வெயிட் பண்ணதுனால தான் உங்களுக்கு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. ஸோ இது லாங் டேர்முக்குன்னு நீங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா இருக்கு, கரெக்டான ஃபண்ட்ல போட்டீங்கன்னா. பட் தெரியாம நம்ம ஏதோ ஒன்று ஒரு 2 வருஷத்துல பணம் வேணும் அப்படின்னு நம்ம போய் போடுறது வந்து தப்பான காரியம். இப்போ ரெண்டு வருஷத்துல வந்து நம்ம வெயிட் பண்ணாம சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், அது எல்லாமே 5 வருஷம் இல்ல, லைஃப் டைம்காக தான் பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ 2 இயர்ஸ்ல பண்ண முடியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுவும் ஈக்விட்டினா கண்டிப்பா ஒரு லாங் டேர்ம் ஒரு 4-5 இயர்ஸ் மினிமம் இருந்தாதான் நீங்க டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அப்போ ஒரு லாங் டேர்ம்னா மினிமம் 4 to 5 இயர்ஸ், அதான் நீங்க உங்களோட டெஃபினிஷன்ல லாங் டேர்ம் இல்லையா? இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஆயிடுச்சு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து 3+ இயர்ஸ் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா the way லாஸ்ட் 5-6 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆயிட்டு இருக்கும்போது நார்ம்ஸே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சது வந்து பியாண்ட் 5 இயர்ஸ் அப்படின்னே ஆக்கிட்டாங்க. லாங் டேர்ம்னா மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும். ஏன்னா இது மற்ற விஷயங்கள்ல ஒரு யூலிப் பாலிசி 5 இயர்ஸ் லாக்இன் இருக்கணும்னு IRDA ரூல் இருக்கு, ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ரூல் இருக்கு. நம்ம வீடு வாங்கினா ஒரு குறைஞ்சது 30-40 வருஷம் அங்க இருக்க போறோம், இல்லைன்னா அதுக்கு மேலேயே இருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃபினான்ஷியல் அசெட்ல மட்டும் ஏன் 1 or 2 இயர்ஸ்க்கு பார்க்கணுன்றது தான் என்னோட கேள்வி. எல்லாருமே கேட்கறாங்க. ஸோ அப்படின்னும் போது நீங்க குறைஞ்சது 5 வருஷம் இருக்கிறது வந்து ரொம்ப தேவை, நல்லது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா கணேசன், இது மாதிரி -5%லாம் போச்சு. நான் வந்து ஒரு 5000 ரூபாய் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல. நான் அந்த -5%னா என்னோட கேபிட்டலே இட் வில் கம் டவுன் டு மைனஸ். அதே மாதிரி திருப்பி வரப்போ அது ஏறிடுமா? எப்படி அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு பிரச்சனையாவே இருக்கு. அவங்க சொல்றாங்க எனக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு. அவங்களுக்கு அந்த இதுவே புரிய மாட்டேன்றது. அதுக்குதான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன். கரெக்ட் நீங்க சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன அதே ஃபார்மா கேட்டகரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 130 rupees 120 rupeesல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சது. அதாவது ஒரு யூனிட்னு சொல்லுவோம், ஒரு பொருள் வாங்குற மாதிரின்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் ஒரு ஃபார்மா யூனிட் கொடுங்கன்னா 130 ரூபாய் கொடுத்தாதான். இது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா என்னாச்சு, இந்த லெவல்லயே 100 rupeesல இருந்து 130 rupeesலயே வாங்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஏன்னா அதுக்கு மேல ஃபார்மா கம்பெனிஸ் growth காமிக்க முடியல. நிறைய ரெகுலேட்டரி ஸ்டாக் மார்க்கெட் எல்லா அஸ் அ செக்டார் வந்து அது ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருந்தது. US ரெகுலேஷன்ஸ், ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ அப்படி இருந்தது. இப்ப என்ன ஆச்சு, இப்போ கோவிட் வந்த பிறகு மருந்து தேவைகள் ஜாஸ்தியாச்சு. இந்த செக்டார் ஒரு எக்கனாமிக் சைக்கிள் ஷிஃப்ட், இது ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கும், எக்கனாமிக் சைக்கிள் ஷிஃப்ட்ல நடக்கும். இது நடக்கும்போது இந்த 130 ரூபாய் 120 ரூபாய் இருந்த அந்த ஒரு யூனிட் விலை வந்து 250 ரூபாய் வரைக்கும் போயிருச்சு. மோர் தேன் 200-250. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க 100 ரூபாய், இப்போ ஒரு சின்னதா ஒரு வீடு வாங்குறோம், நம்ம 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். 10 வருஷத்துல வந்து அதோட மதிப்பு 10 லட்சம் ரூபான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம 100-120 ரூபாயில மாசம் வந்து ஒரு SIP முதலீடு பண்ணிட்டே இருக்கும். 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டுட்டே இருக்கும். அது 100-130க்குள்ளேயே வாங்கிட்டே இருக்கு. அப்போ வந்து சில சமயம் 170 போச்சு, 160 போச்சு. அப்போ வந்து ஆவரேஜ் வேல்யூ இருந்தாலும் நெகட்டிவ் லாஸ்லயே காமிச்சது. கேபிட்டல் 1 லட்சம் ரூபாய் கட்டிருப்பீங்க, ஆனா அன்னியோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது 90,000 95,000 இப்படியே தான் இருந்துச்சு. அப்போ -5% லாஸ். பட் திடீர்னு அந்த 130-150 rupeesல இருந்து 200-250 rupees போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 10% 15% வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ மொத்தமா உங்க கேபிட்டல்ல இருந்து 15% அப்படின்னும் போது அது ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் மாதிரி தெரியும். ஸோ அதனாலதான் அந்த யூனிட் ஸ்டாக் மார்க்கெட் ஏறும்போது, அந்த பர்டிகுலர் செக்டார் ஏறும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து திடீர்னு விதின் 6 months இது நடந்தது. 3-4 மாசத்துல எல்லாருமே ஆச்சரியமா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ வெயிட் பண்ண சொன்னா அதே மாதிரி டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸே வந்துருச்சு, எடுத்துடலாமான்னு கேட்டாங்க. அதே மாதிரி நீங்க எடுக்கிறத விட எப்போ வேணுன்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோமோ அது போற வரைக்கும் வெயிட் பண்றது நல்லது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஸோ நல்லா போதுன்னும் போது எடுத்தது வந்து இந்த நல்ல கோல்டன் கூஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு கதை சொல்லுவாங்கல்ல சார், அது கோழியை வெட்டிடுவாங்க. அந்த மாதிரி நீங்க வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வராது. ஸோ அதுக்கு என்ன கோல்னு கரெக்டா பண்ணோம்னா அவ்வளவு நாள் வெயிட் பண்றது நல்லது. அப்போ வந்து கேபிட்டல் தான் மைனஸ் ஆகுமே ஒழிய நம்மளோட அந்த ப்ராஃபிட் ஏறப்போ இந்த யூனிட்ஸும் ஜாஸ்தி ஆகும் இல்லையா? யூனிட்ஸ் தான் மெயினா கம்மியோ ஜாஸ்தி ஆகுது. யூனிட் பிரைஸ் ஜாஸ்தி ஆகும், யூனிட்ஸ் அப்படியே தான் இருக்கும். நீங்க 100 வாங்கியிருக்கீங்கன்னா 100 பொருள் நம்ம கிட்ட தான் இருக்கும். அந்த 100 பொருளுக்கான விலை வந்து ஏறும் குறையும். ஏன்னா ஆவரேஜ் பிரைஸ் மாதிரி இப்ப நம்ம 120 ரூபாய் 130 ரூபான்றது 100 into 130க்கும் 100 into 200 ரூபாய்க்கும் வித்தியாசம் ஆயிடும் இல்லையா? இந்த ஒரு யூனிட் வந்து
130 ஆவரேஜ் வந்து 6 மாசத்துல 200 ரூபாய் போயிடுச்சு. ஸோ 200 இன்டூ 100 போது ஆட்டோமேட்டிக்கா அதோட விலை வந்து டக்குன்னு ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தி ஆயிடும். அனதர் ஆப்ஷன் கணேசன், பிக்ஸட் டெபாசிட் இருக்கு இல்லையா? பிக்ஸட் டெபாசிட் பேங்க்ல போடுறது பெட்டரா, இல்லாட்டி இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, செபி அப்ரூவ்டு கம்பெனிஸ், அங்க போடுறது, கிறிசில் ரேட்டிங் இருக்கிற நல்ல கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ்ல போடுறது பெட்டரா? ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து யூஸ்வலா கம்பெனிஸ்ல ஜாஸ்தியா இருக்கும், இதுல கம்மியா இருக்கும், பேங்க்ஸ்ல எல்லாம் கம்மியா இருக்கும். ஸோ எது வந்து சேஃப்டி, எது வந்து போட்டா நம்மளுக்கு பெட்டரா இருக்கும்? சேஃப்டின்றது வந்து நம்ம இந்த கிரைசில் ரேட்டிங்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நானும் நிறைய ரேட்டிங்ஸ் நம்பிட்டு இருந்தேன். பட் இது ஒரு சின்ன ஸ்டோரி வந்து என்னன்னா, யூஎஸ்ல அந்த மார்ட்கேஜ் கிரைசிஸ் 2008ல வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து டவுன் ஆச்சு, பேங்க் திவாலாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் அப்பவும் வந்து AAA, அதாவது ரொம்ப சேஃப்டியான ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு கொடுத்து, அதாவது கிரவுண்ட் லெவல்ல வந்து அந்த கம்பெனி வந்து ஜங்க், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனா ஏன் அந்த கம்பெனிஸ்குள்ள உள்ள அந்த போட்டி, நான் ஒரு ரேட்டிங் ஏஜென்சி, நீங்க ஒரு ரேட்டிங் ஏஜென்சின்னும் போது நான் வந்து ஜங்க்னு கொடுத்தா உங்ககிட்ட போய் அது AAA வாங்கிடுவாங்க. ஸோ அந்த ஒரு போட்டியில எல்லா கம்பெனியுமே AAA கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த படத்துல வந்து அழகா சொல்லியிருப்பாங்க, அந்த பிக் ஷாட்னு ஒரு மூவில சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சு, இத்தனை ரேட்டிங் ஏஜென்சி இருந்து ஒரு பேங்கே திவால் ஆகும் போது ஒரு ரேட்டிங் ஏஜென்சி நம்புறது வந்து தேவையில்லாத விஷயம்ன்ற மாதிரி தான் பட்டுச்சு. இது இந்தியாவுக்கு பொருந்துமான்னு தெரியல. ஏன்னா இந்தியாவில் ஆர்பிஐ வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய பேங்க்ஸ் எல்லாம் திவால் ஆயிட்டு இருக்கு. பட் நீங்க எப்படி பார்க்கணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பேங்க் வந்து அந்த கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச பஜாஜ் ஃபினான்ஸ் இருக்கு, ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட், ஸ்ரீராம் சிட்டி யூனியன், அப்புறம் மஹிந்திரா, இவங்கெல்லாம் வந்து நம்ம நோன் நேம்ஸ். பஜாஜ் பொறுத்த வரைக்கும் கடந்த பஜாஜ் வந்து இந்தியாவில் நோன் கம்பெனி பிராண்டு. அதே மாதிரி தான் ஸ்ரீராம், அதே மாதிரி தான் மற்ற கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் தெரிஞ்சு நம்ம போடலாம். இது எவ்வளவு வருஷமா இருக்கு, இதெல்லாம் நம்மளே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிட்டு போடும்போது நல்லது. யாரோ சொல்றாங்க, யாரோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் புதுசா வந்து சொல்லும் போது நம்பி போடுறதை விட இதுல போட்டீங்கன்னா ஒரு 2%, 2.5% ஜாஸ்தி வரும். இப்போ ஸ்டாண்டர்ட் பேங்க்ல போனீங்கன்னா 5.5% தான், 5.5% தான் எஃப்டி ரிட்டர்ன்ஸ். இப்போ ரீசெண்டா ஒரு ஃப்ரெண்டோட அம்மா வந்து சீனியர் சிட்டிசன், அவங்களுக்கு போடும்போது 2.5% ஜாஸ்தி. அவங்க ரொம்ப சேஃப்டியா எனக்கு பேங்க் தான், எனக்கு இதுதான் வேணும், வேற எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் எதுவுமே வேணான்ட்டாங்க. ஸோ இது வந்து பஜாஜ்ல ஆரம்பிச்சு இப்பதான் வந்து ஸ்ரீராம்ல இன்னொரு 3 lakhs போடுறேன்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இட்ஸ் சேஃபர், போடலாம், நம்பி போடலாம் இந்த மாதிரி நோன் கம்பெனிஸ். இப்போ கணேசன், மியூச்சுவல் ஃபண்டா எஃப்டி சார், எது வாட் வி கேன் ரெக்கமெண்ட் டு அவர் கிளைண்ட்ஸ் ஆர் அவர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதுதான் நான் அந்த டிப்னு சொன்னேன். சரி, கடைசியில சொல்றேன்னு சொன்னது ஒரு முக்கியமான ஒரு 3 மெத்தட், அதாவது 3 டெக்னிக் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேட் டெக்னிக்னு சொல்லலாம். ஒன்று வந்து ஃபண்டு, எவ்வளோ ஃபண்டு போட போறீங்க, எப்போ எவ்வளோ தேவைப்படுது, ரிட்டர்ன்ஸ் வருது, அது ஒரு தேவை. எமர்ஜென்சி ஃபண்டா இருந்தா நீங்க அது ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுக்கலாமா, இல்லைன்னா உடனே தேவைப்படுறதா இருந்தா மியூச்சுவல் ஃபண்ட் கூட போடலாம். அடுத்து வந்து ஏஜ் ஃபேக்டர். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 55, 60 அண்ட் அபவ் அப்படின்னும் போது நம்ம இதை வச்சுதான் பென்ஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ரிட்டர்ன்ஸ் வந்து வேணும், எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பேங்க் டெபாசிட் போட்டுட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சுதான் நிறைய பேர் பென்ஷன் இது பண்ணுவாங்க, இன் அடிஷன் டு கவர்மெண்ட் பென்ஷனா இருந்தா. ஸோ அப்படி இருக்கும்போது ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 30s 40s இருக்கிறவங்க வந்து எஃப்டி போடுறத விட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஸ்டாக் மார்க்கெட்லயோ போடுறது வந்து பெஸ்ட். ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வைஸ் அது தேவை. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு 20-30 வருஷம் இருக்கு பணம் டெவலப் ஆகுறது, க்ரோ ஆகுறதுக்கு. அதை விட்டுட்டு எஃப்டி போடும்போது ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பா கம்மியா தான் கிடைக்கும். அதனால ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலி டைம் பீரியட். ஏஜ் ஃபேக்டர் சொன்ன மாதிரி டைம் பீரியட். ஸோ 40 இருந்தாலும் நமக்கு வந்து 2 வருஷத்துல கேபிட்டல் வருது, இல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பிசினஸ்க்கு தேவைப்படுதுன்ற பணத்தை வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தை கொண்டு போய் எஃப்டி போடுறதே பெஸ்ட், இன்ஸ்டெட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னு யோசிக்கிறத விட. ஸோ நீங்க இந்த ஃபேட் அப்ரோச், இது பர்சனல் ஃபைனான்ஸ்க்கு. பிசினஸ்ல வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு பணம் இருக்கு, டெபாசிட் பண்ணோம், நேற்று கூட ஒருத்தர் சொன்னீங்க ரெக்கரிங் டெபாசிட். ஸோ அமௌண்ட் எவ்வளோ டைம் பீரியட் அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஏன்னா பிசினஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் முக்கியம் இல்லை, நமக்கு ஒரு கார்பஸ் பில்ட் ஆகுதா, அதுல ஒரு ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகுதான்றது தான் முக்கியம். அமௌண்ட் அண்ட் டைம் பீரியட் மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க பிசினஸ்க்கு பார்த்துக்கலாம். ஸோ பர்சனல் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டு எவ்வளோ பணம் இருக்கு, எவ்வளோ நாள் தேவைப்படுது, அது ரொம்ப யோசிக்கணும். ஏஜ் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கு சேஃப்டி தான் முக்கியம். 30 வயசுல சேஃப்டி முக்கியம்னு யோசிச்சிங்கன்னா ரிட்டர்ன்ஸ் தேவை, லாங் டேர்ம்ல ஒண்ணுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போ ரிஸ்க் எடுக்கலாம்.
ஃபைனலா டைம் பீரியட் சொன்ன மாதிரி 30 வயசுல ஆரம்பிச்சு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், அடுத்த 20-30 வருஷம் எனக்கு தேவையே படாது இந்த பணம் அப்படின்னு சேர்த்து வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சொல்ற மாதிரி அது ஈஸியா கிடைக்கும். இந்த ஃபேட் அப்ரோச் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் லாங் டர்ம்ல யுவர் வெல்த் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் 10x ஆர் மோர் தென் தட். சூப்பர் கணேசன். ஏன்னா நீங்க முதல்ல வந்து ஹேபிட் சொன்னேன், ஒரு வாட்டி சொல்லுங்களேன். ஹேபிட் அண்ட் இப்போ வந்து ஃபேட். ஆமா, ஏன்னா இதெல்லாம் நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். ஹேபிட்னா சொல்லுங்க. ஹோம் ஹேபிட் ஃப்ரேம்வொர்க் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்க, ஒன்று வந்து ஹோம் வீட்டுக்குள்ள என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அது மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு தைரியம் கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் லெவல். அண்ட் ஏ வந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டட் கம்பெனிஸ், மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற 2 வீலரு, நீங்கள் நிறைய மார்க்கெட்ஸில் பார்க்குறது 4 வீலர்ஸ் இதெல்லாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஒன்று வந்து பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ப்ரைவேட்டாக இருக்கலாம், பப்ளிக் செக்டராக இருக்கலாம், தெரிஞ்ச கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒன்று. ஐடி வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் க்ரோ ஆனதுக்கு முக்கிய காரணம், இல்லை இந்தியா ஜிடிபி வளர காரணம் இந்த ஐடி கம்பெனிஸ். ஸோ இந்த ஐடி கம்பெனிஸ் வந்து ஃபியூச்சரும் டிரைவ் பண்ண போகுது. அதனால ஐடி கம்பெனிஸும் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ தெரிஞ்ச இந்த ஹேபிட் ஃப்ரேம் ஒர்க்கு அண்ட் இது ஈஸியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். ஃபேட் ஃப்ரேம் ஒர்க், இப்போ இது ஃபேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட் அலோகேஷன். நான் பணம் என்ன பண்றது ஷார்ட் டேர்ம்ல லாங் டேர்ம்ல அந்த கன்ஃபியூஷன் வரதுக்கு பதில் இது அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க எஃப்டிஏ வச்சுக்கலாமா இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் போடலாமா அப்படின்றதும் கனெக்ட் பண்ணலாம். தென் ஸ்டாக் மார்க்கெட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளோ டைம் பீரியட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது தெரியாம யாரோ வராங்க யாரோ சொல்றாங்கன்னு நம்ம பணம் கொடுத்தோம்னா அது கணக்கு தெரியாம போயிடும். ஸோ பை ஃபேட் அப்ரோச் அண்ட் ஹேபிட் அப்ரோச் நம்மளே we can decide. That is our objective of giving the viewers the benefit. ஏன்னா மிஸ்டர் கணேசன் இஸ் an expert in wealth advice. ஸோ அவர் ஒரு ஈஸியா நீங்க வந்து எப்போ பார்த்தாலும் நீங்க நம்ம ஃபேட்டோ ஹேபிட்டோ இது வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்றது நம்ம ரெகுலர் லைஃப்ல இருக்கு. ஸோ ஃபேட்னா இந்த மீனிங்கும் இருக்கு. ஃபினான்ஷியல் சொல்லுங்க கணேசன், என்னது எஃப்ஏடி? ஃபேட் வந்து ஃபண்ட் ஒன்னு முக்கியமான, எவ்வளவு ஃபண்ட் அலோகேஷன் முக்கியம், எவ்வளவு பண்ண போறீங்க, ஏஜ் டைம், இந்த மூணு தான், மூணு சிம்பிள். இந்த ஃபேட் அப்ரோச் வழியா நீங்க பார்த்த ஃபேட்னு உங்களுக்கு இப்போ நான் வந்து கணேசனோட பேசினால இப்ப ஹேபிட்னாலே எனக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்போ ஷேர் மார்க்கெட்ல அந்த ஹேபிட்டோட ரிலேட் பண்ணி பண்றேன். அதே மாதிரி when you invest in your financial funds, இந்த ஃபேட்டை வச்சு நீங்க if you approach that you will have a very good return. And anyway you should consult that is a wealth advisor for getting to know எது போட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா anyway the personal discussion is very important. So fat approach, it's a very good financial ஏஜ் அண்ட் டைம். இதை வச்சு நம்ம வந்து நீங்களே டிசைட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கூட வேணாம். இது வந்து வெரி குட் பாயிண்ட் மிஸ்டர் கணேசன், சூப்பரா இருக்கு. தேங்க்யூ வெரி மச். ஃபைனலா கணேசன், டிப்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 2 டிப்ஸ் கொடுங்க போறோம். ஓகே, ஒரு நீங்க சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் வந்து லாங் டேர்ம்க்கு வச்சுக்கோங்க. இது ஜென்ரலா 5 டெக்னிக்னு ஹார்வேக்கர் சொல்லியிருப்பாரு. ஸோ நான் சிம்பிளா ஃபாலோ பண்றது என் லைஃப்லன்னு சொல்லும் போது, சம்பாதிக்கிற பணத்தை ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து செலவுகள் மற்ற எல்லா விஷயத்துக்கும் டெய்லி மந்த்லி ரொட்டீனுக்கு வச்சுக்கலாம். ஒரு போர்ஷன் வந்து நீங்க இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்ல அதை நீங்க டச்சே பண்ணக்கூடாது. அதாவது ஒரு 10% 5% வாட் எவர் யூ கேன் ஸ்டார்டிங்ல இதை வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாங் டேர்ம் சேவிங்ஸ், நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எல்லாத்துக்கும் இதுல இருந்து தான். இது பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இது க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ லாங் டேர்ம் க்ரோத் இருக்கும். ஷார்ட் டேர்ம் செலவுகளோ இல்லை முக்கியமா வாங்குறோம், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம், வீட்டுக்கு ஒரு கம்பெனிக்கு வாங்குறோம், இது எல்லாமே இந்த ஃபண்ட் அக்கௌண்ட் ஏல வச்சுக்கலாம். செகண்ட் அக்கௌண்ட் வந்து லாங் டேர்ம். ஸோ இது வந்து சேவியர் அக்கௌண்ட், அந்த காட் மாதிரி சொல்லிக்கலாம். இதுதான் உங்க லாங் டேர்ம்ல உங்களை ப்ரொடெக்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணலாம். கிரேட், தேங்க்யூ வெரி மச் கணேசன். இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டிஸ்கஷன் இன்னைக்கு. நீங்க உங்களுக்கு இது குழப்பமே வேணாம். எப்போ உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம், இது மாதிரி எது டிசைட் பண்ணணும்னு தோணல, என்ன ஃபேட் அப்ரோச் ஃபார் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ல போடுறதுக்கு ஃபேட் அப்ரோச், அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட்னா ஹேபிட் அப்ரோச். இதை நீங்க ஞாபகம் வச்சுனாலே போறோம், யூ கேன் ஈஸிலி டூ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட் எல்லாம் நாங்க நீங்க எங்களை பார்த்ததுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிப் கிடைச்சிருக்கு. ஸோ ரெகுலரா நீங்க வந்து எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கைண்ட்லி லிசன் டு அஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி a long term affair. Kindly subscribe to
Wealth Being and Good, R's Wealth Being and Good YouTube channel, and you will be benefited more. Thank you very much. We will again see you very shortly. Thank you. Thank you so much. Thank you.